ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சர்க்கம் 52வது. மகாத்மாவான ஹனுமானின் அந்த ஹிதோபட்ச சொற்களை கேட்டு கோபத்தால் நிலை தடுமாறிய ராவணன் அவரை கொல்லும்படி ஹனுமானை கொல்லும்படி உத்தரவிடுறாங்க. துராத்மாவான ராவணனால் அவருக்கு கொலை தண்டனை உத்தரவிட்டப்பட்டதை கேட்டார் விபீஷ்ணர். தன் தலைவரால் சொல்லப்பட்ட செய்திகளை கூறிய ஒரு தூதனுக்கு அவ்வளோ கடுமையான தண்டனை கொடுப்பதை அவங்க ஏற்கலை. ராட்சச மன்னனோ கடும் கோபத்தில் இருக்கிறான். அதே போல் அந்த காரியத்தை செய்து முடிப்பான் என்பதை உணர்ந்து இப்போதே என்ன செய்யலான்னு ஆலோசிக்கிறாங்க. பேச்சில் வல்லவனான அவங்க ஒரு தீர்மானத்திற்கு அவனுக்கு மரியாதையுடன் அறிவுரை கூறும் நோக்கத்துடன் எதிரிகளை வெற்றி கொள்பவரும் முன் பிறந்தவனுமான ராவணனை பார்த்து சமோபயமாக ரொம்ப நலன் தரக்கூடிய சொற்களை சொல்கிறாங்க. யார்? விபீஷணன் ராவணன்ட்ட, ராட்சசனரை மன்னிங்க, கோபத்தை விடுங்க, மன அமைதி பெறுங்க, ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகும் விஷயத்தை கேளுங்க. பகுத்தறியக்கூடியவரும் நன்னெறியாளருமான மாமன்னர் தூதனை கொலை செய்ய மாட்டாங்க. வீரரே, இந்த குரங்கை கொள்வதென்பது அரச நீதிக்கு விரோதமானது, உலக நடைமுறைக்கு ஒப்பானது, தங்களை போன்றவருக்கு பொருந்தாது. தாங்களும் தர்மம் அறிந்தவர், நன்றியுடையவர், அரச நிதியில நிபுணர், பகுத்தறியும் ஆற்றலுடையவர், பிராணிகளின் பரமாத்மத்தை அறிந்தவர். தங்களை போன்ற பேரறிஞர்களை கோபத்திற்கு இடம் கொடுத்தாங்கன்னா சாஸ்திரங்களை படிப்பது என்பது வெறும் வீணான காரியமாயிரும். இன்னும் விபீஷணன் ராவணனை பார்த்து இதெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. ராட்சச மன்னரை, எதிரிகளை அழிப்பவரை வெல்ல முடியாதவர் தான், தயவு செய்யுங்க, மனம் இறங்குங்க. விபீஷ்ணன் ராவணனை பார்த்து சொல்றாங்க. செய்யத்தகாதது என்ன என்பதை நன்றாக தீர்மானித்த பிறகு தூதன தண்டனை கொடுங்க. ராட்சச தலைவனான ராவணன் விபீஷனுடைய சொற்களை கேட்டதும் ரொம்ப கோபத்துடன் இப்படி பதில் உரைக்கிறாங்க. எதிரிகளை அழைக்குபவனே, பாவிகளை வதம் செய்வதால பாவம் ஏற்படாது. அதனால பாவகாரியம் செய்துள்ள இந்த வானரத்தை கொல்லதான் போறேன் நான். அதர்மத்திற்கு வேர் போன்றதும் மிகுந்த கோபத்தின் விளைவாகவும் இழிந்த பண்பாட்டை காட்டுவதாகவும் இருந்த அந்த சொற்களை கேட்ட அறிஞர்களுள் சிறந்தவனான விபீஷணன் பெரும் தத்துவங்களுடைய சொற்களை சொல்றாங்க. லங்கேஸ்வரரே, ராட்சச மன்னரே, மனம் அமைதி பெறுங்க, தர்மம் அர்த்தம் கூடிய என் பேச்சை கேளுங்க. மன்னரே, எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் தூதர்கள் கொல்லத்தக்கவர்கள் இல்லை என்று மேலோர்கள் சொல்லியிருக்காங்க, நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்ட்டு விபீஷ்ணன் ராவணன்ட்ட சொல்கிறாங்க. ஏன்னா தங்கள் எஜமானன் கூறி அனுப்பிய செய்தியை தான் தூதர்கள் சொல்கிறாங்க. இவங்க பலம் வாய்ந்த எதிரி என்பதில் சந்தேகம் இல்லை. இவங்களால நமக்கு வெறுப்பை தரக்கூடிய இணையில்லாத ஏராளமான அழிவு காரியங்கள் செய்யப்பட்டிருக்கு என்பது மறுக்க முடியாத உண்மைதான். என்றாலும் நீதிமான்கள் தூதனின் கொலையை ஆதரித்து பேசியதில்லை. கொலை தண்டனையை தவிர தூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலவிதமான வேறு தண்டனைகள் இருக்குதே. உடல் அங்கங்களை சிதைக்கிறது, கசையடி கொடுக்கிறது, மொட்டை அடிக்கிறது, உருவத்தை அலங்கோலப்படுத்துவது என்பவைகளை தூதனுக்கு தண்டனைகளாக சொல்லுங்க. தூதர் வதம் என்பது நம்மால கேட்கப்பட்டதே இல்லையே. தர்மாத்மங்களை அறிந்தவங்க, விஷயங்களை ஆராய்ந்து உயர்ந்தது தாழ்ந்தது என்று தாரதமியம் உணர்ந்து ஒரு நிச்சயத்திற்கு வந்தவங்க. அப்படிப்பட்ட தங்களை போன்றவங்க கோபத்தின் பிடியிலேயே சிக்கியிருந்தது என்னாவது? பராக்கிரமுடையவங்க கோபத்தை தம் வசப்படுத்தி கொள்றாங்க. தர்மத்தை பற்றிய ஆராய்ச்சியிலும் உலக விவகாரத்திலும் அறநூல்களின் கருத்துக்களை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வதிலும் தங்களுக்கு சமமானவங்க யாரும் இல்லை. தேவாசுரர்கள் எல்லாரை காட்டிலும் தாங்க ரொம்ப மேலானவங்க. அர்க்கர்கோனே, தாங்கள் சூரர், வீரர், தேவ அசுரர்களாலும் ஜெயிக்க முடியாதவங்க. போர்களில் பல தடவை மாமன்னர்களும் தைரியம் பொருந்திய தேவாசுரர்களும் தங்களால் வெல்லப்பட்டிருக்காங்க. சூரரும் வீரரும் வெல்ல முடியாதவரும் தேவ தைத்தியர்களின் வைரியுமான தங்கள் மனசுக்கு இப்படி ஒரு வேதனையை மூடர்கள் தான் செய்வாங்க. அவங்க நிச்சயம் இப்போதே பிராணனை விட்டவர்களாகி விடுவாங்க. அந்த வானரத்தை கொள்வதில் எந்த ஒரு பயனையும் நான் பார்க்கல. இந்த வானரம் எவர்களால் அனுப்பப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுங்க. இவன் நல்லவனோ கெட்டவனோ பிறரால் அனுப்பப்பட்டவன், அவங்களால
சொல்ல வந்ததை கேளுங்க. பிறருக்கு உட்பட்டவன். விபீஷ்ணன் மேலும் என்ன சொல்றாங்கன்னா, இவனை கொண்டுட்டோன்னா ஆகாய மார்க்கமாக பெருங்கடலை தாண்டி இங்க மறுபடியும் வரக்கூடிய வேறொருவரை நம்ம பார்க்கல. இவரை தவிர வேற யாராலும் கடலை தாண்டி வரவும் முடியாது. அதனால எதிரிகளை வெற்றி கொள்பவரை இவனுடைய வதத்துல மனசை செலுத்தாதீங்க. தாங்கள் இந்திரர்கள் தேவர்கள் பால் கோபத்தை காட்டுங்க. மகாபலசாலியான தாங்க இந்த சிறு வானரிடம் கோபம் கொள்வது பொருத்தமானதே இல்லைன்னு ராவன்கிட்ட விபீஷ்ணன் சொல்றாங்க. குரூரமான புத்தி கொண்ட அந்த 2 மானுட அரசகுமாரர்களும் கிஷ்கிந்தைக்கும் இலங்கை நகரத்துக்கும் இடையே மிக நீண்ட தூரம் என்பதால தடைப்பட்டிருக்காங்க. போரில் விருப்பம் உள்ளவரே, இவனையும் கொண்டுட்டீங்கன்னா யுத்தத்திற்கு அவர்களை அழைத்து வரக்கூடிய இன்னொரு தூதன் எனக்கு தென்படலை. பராக்கிரம், ஏன்னா ஹனுமானை தவிர அங்கே வேற யாரும் வரல, அதனால இவனை கொல்ல வேண்டான்ட்டு சொல்றாங்க விபீஷ்ணன். பராக்கிரமம், உற்சாகம், மனோதைரியம் உடையவங்க தாங்கள். தேவ அசுரர்களாலோ ஜெயிக்கப்பட்ட முடியாதவர்களும் தாங்க. ராட்சசர்கள் நெஞ்சங்களை மகிழ்விப்பவங்க. கையெட்டும் தூரத்துல வந்துள்ள ஒரு யுத்தத்தை தங்களுடைய இந்த முடிவினால நாசம் செய்வது நியாயமானதே இல்லை. தங்களுடைய படை வீரர்கள் தங்கள் நன்மையை கோருபவங்க. சூரர்கள் தங்கள் பிடியில் உள்ளவங்க. நல்ல குணங்கள் கொண்ட உயர்ந்த குலங்கள்ல பிறந்தவங்க. நெஞ்சில் தைரியம் உடையவங்க. ஆயுதங்களை தாங்குபவங்க. முதன்மையானவர்கள். நற்பண்புடைய கோடிக்கணக்கான சேனா வீரர்கள் தங்கள் எதிரே நிற்கிறாங்க. அதனால அவங்கள ஒரு சிலர் தங்கள் உத்தரவை பெற்று அவ்விடம் செல்லட்டும். அறிவிலிகளான அந்த 2 அரசகுமாரர்களையும் அடக்கி அவர்களிடம் தங்கள் பிரபாவத்தை வெளிப்படுத்தட்டும். தேவலோக எதிரியும் மகாபலசாலியும் ராட்சசர்களின் ஒப்பற்ற மன்னனும் இரவுல திரிகிற நிசாசர்களின் தலைவனுமான ராவணன் தம்பி விபீஷ்ணன் பிரியமாக பேசியதை மனமாற ஏற்றுக்கொண்டாங்க. ராவணன் இதயத்துல பொங்கி எழுந்த கோபத்தை அடக்கி விபீஷணன் பேச்சை மிகவும் பாராட்டிய மகாத்மாவான ராட்சச மன்னன் ராவணன் தர்மம் அறிந்தவர்கள் முதன்மையானவரான விபீஷணனை பார்த்து இதே போல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்துல 52வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.